ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எது பலம், பார்வையா சேர்க்கையா? இதான் தலைப்பு. கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பலத்தை கொடுப்பதற்கும் பலகீனப்படுத்துவதற்கும் தகுதி உடையவை. ஒரு கிரகம் தனித்து நிற்கும் இயல்பில் அது தன்னுடைய இயல்பான பலத்தை வெளிப்படுத்தும். அதே நிலையில் மற்ற கிரகங்களின் இணைவு மற்றும் பார்வை இந்த கிரகத்தின் இயல்பான பலத்தை ஒன்று மேம்படுத்தும் அல்லது கெடுக்கும். ஒரு உதாரணமாக, ஒரு கிரகம் உச்ச வலிமையோடு ஒரு வீட்டில் இருக்கிறது. இப்போ குரு பகவான் கடகத்தில் உச்சம். இந்த உச்ச வலிமையோடு அவர் வீட்டில் இருக்கும்போது இவர் தன் முழு பலத்தையும் பிரயோகிக்கும் தன்மை கொண்டவராக இருப்பார். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்திற்கு ஏற்ப தன்னுடைய காரகத்துவ ஆதிபத்தியத்தை உங்களுக்கு முழுமையாக தர தயாராக குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு தான் அதோடைய அர்த்தம். அதுதான் உச்ச வலிமை. இப்போ இந்த உச்சம் பெற்ற கிரகத்தின் உடன் நீச்சம் பெற்ற செவ்வாய் இணைகிறார். இங்கே செவ்வாய்க்கு நீச்சபங்கம் கிடைத்து விடுகிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் குரு பகவான் தனது வலிமையில் கிட்டத்தட்ட 40 முதல் 50% இழந்து விடுவார். இங்கே உச்ச வலிமையோடு அவர் செயல்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன் இது பலம் குறைகிறது அப்படின்னா, நீச்சமான செவ்வாயை வலுப்படுத்துவதற்காக குரு தனது உச்ச வலிமையை அவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த இடத்தில் கிரக இணைவு என்பது குருவை பலகீனப்படுத்தும் தன்மை கொண்டதாக இருக்கும். இதே இடத்துல குரு பகவானுடன் சந்திரன் சேருகிறார், அந்த வீட்டின் ஆட்சிநாதன். இப்போ குரு இன்னும் அதிக வலுவோடு செயல்படும் தன்மை கொண்டவராக மாறுகிறார். கிரகங்கள் பார்ப்பது கொள்வதை விட இணைந்த நிலையிலேயே அதிகமான பலத்தை பெறும் அல்லது பலகீனமடையும். பார்வையினால் ஒரு கிரகம் பலத்தை இழப்பதோ அல்லது பலகீனம் அடைவதோ என்பது அளவு குறைவாக இருக்கும். அப்போ எது பலம் அப்படிங்கிற அடிப்படையில் கிரகங்களின் இணைவு தான் அதிகமான பலத்தை கொடுக்கக்கூடியது. அது பலமாகவும் பலகீனமாகவும் இரண்டு நிலைகளும் செயல்படும் தன்மை கொண்டதாக இருக்கும். பார்வை என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவிகித அளவில் மட்டுமே அதன் மேல் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். கிரகங்களில் குருவின் பார்வையானது மட்டுமே வெகு சிறப்பானது. காளி வீட்டை கூட குரு பகவான் பார்த்து அந்த வீட்டை வலிமைப்படுத்தும் தன்மை என்பது குருவுக்கு உண்டு. மற்ற கிரகங்கள் கிரகம் இல்லாத காளி வீடுகளை பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாக அந்த வீட்டின் மேல் பெரிய தாக்கம் எதையும் ஏற்படுத்தி விடுதல் என்பது முடியாது. ஒரு வீடில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்க்கிறது என்றால் மட்டுமே தாக்கம் என்பது அந்த வீட்டில் அமர்ந்திருக்கும் கிரகத்தின் வாயிலாக ஜாதகருக்கு கிடைக்கப்பெறும். இப்போ ஒரு உதாரணமா, ஒரு கும்பலக்ன ஜாதகம், இவருக்கு லக்னத்திலேயே சனி பகவான் ஆட்சி, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். இப்போ சனி பகவானுடைய 7ஆம் பார்வை சிம்மத்தில் விழுகிறது. சனி பகவானுடைய 7ஆம் பார்வை சிம்மத்தில் விழுகிறது. சிம்மத்தில் எந்த கிரகமும் இல்லை. இந்த 7ஆம் பார்வை சனியினுடைய பார்வை சிம்மத்தில் விழுகிறது என்பதனாலேயே சிம்மத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. அதனுடைய தாக்கத்தின் அளவு வெகு குறைவாகவே இருக்கும், அல்லது சுத்தமாக இல்லாமலும் கூட போகலாம். ஆனால் அதே நேரத்தில் அதே 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார் ஆட்சி பெற்ற நிலையில். இப்போ சனி பகவான் லக்னத்தில் அமர்ந்து ஆட்சி மூலத்திரிகோண வலுவோடு வக்ரகதியும் பெற்று சூரியனை பார்க்கிறார், சூரியன் சனியை பார்க்கிறார் என்பது தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விதியாகும். இங்கே பார்வையினால் ஏற்படும் தாக்கம் என்பது 35% இருக்கும். இணைவினால் ஏற்படும் தாக்கம் என்பது 75லிருந்து 100% இருக்கும். இந்த சூரியனும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதால் ஏற்படும் தாக்கம் 35% தான் இருக்கும். அதே சூரியனும் சனியும் இணைந்து இருக்கிறார்கள், ஒரே வீட்டுக்குள்ளே இணைந்திருக்கிறார்கள், இதுவும் 5 டிகிரிக்குள்ளே இணைந்திருக்கிறார்கள்னா அது 100% பாதிப்புகளை ஏற்படுத்தும். நார்மலாக நம்ம சொல்லுவேன், சூரியன் சனி சேர்க்கிறதா தகப்பன் மகன் உறவு அவ்வளோ சிறப்பாக இருக்காது, சம்பாதிக்கிறதுல நிறைய தடைகள் இருக்கும், அதிகாரம் உள்ளவர்கள் தகப்பனாதி வர்க்கத்தின் மூலமாக ஜாதகர் துன்பப்படுவார், அரசாங்க பதவிகள் பெறுவதில் இடைஞ்சல் இருக்கும்னு சொல்லுவோம்.
இந்த பலன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும்போது ஒரு 35% தான் இருக்கும். ஆனால் இருவரும் இணைந்து அதுவும் 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சாங்கன்னா 100% அதோட பாதிப்பு இருக்கும். ஆக எப்போவுமே பலம் எதில் அதிகம் அப்படின்னா கிரக இணைவுகளில் தான் அதிகம். அது நல்ல பலமோ அல்லது கெட்ட பலனோ ரெண்டுமே நடக்கும். நல்ல பலனும் இங்கே இருக்கும், கெட்ட பலனும் இருக்கும். இருவேறு நண்பர்கள் இணையும் போது அங்கே யோகங்கள் உருவாகின்றன. அந்த யோகங்களின் தாக்கம் இணைவில் முழுமையாக கிடைக்கும். இப்போ ஒரு குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது குருவும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருந்து இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சம் அடையும் போது கிடைக்குதுனாலும் இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கும்போது அந்த யோகம் மிக அதீதமாக இருக்கும். அதுவே வேறு வேறு வீடுகளில் இருந்து கேந்திரங்களில் மட்டும் இருக்கும்போது அதனுடைய அளவு தாக்கம் குறைவாக இருக்கும். ஒரு சந்திரமங்கல யோகம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, பிருகுமங்கல யோகம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமே அந்த இணைவினால் கிடைப்பது என்பது முழுமையான பலனை தரும். யோகங்கள் அப்படிதான், தோஷங்கள் அப்படிதான். 2 கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதால் ஏற்படக்கூடிய தோஷத்தின் தாக்கத்தை விட 2 கிரகங்கள் ஒரே வீட்டில் இணைந்த நிலையில் ஏற்படும் தோஷத்தின் தாக்கம் மிகுதியாக இருக்கும். இப்போ செவ்வாயும் சனியும் ஒருத்தர் பார்த்துக்கிற போது ஏற்படக்கூடிய விளைவுகளை விட செவ்வாயும் சனியும் ஒரே வீட்டில் அமரும் போது ஏற்படும் விளைவு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ யோகமாக இருந்தாலும் சரி, தோஷமாக இருந்தாலும் சரி, யோக பங்கமாக இருந்தாலும் சரி, பார்வையினால் ஏற்படும் தன்மை என்பதை விட ஒரு கிரகம் இணைவினால் ஏற்படும் தாக்கத்தை ரொம்ப அதிகமாக கொடுக்கும். இப்போ ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கிறது ஒரு கிரகத்துக்கு, நான் முதலே சொன்ன மாதிரி குருவுக்கு கூட இருக்கக்கூடிய செவ்வாயை நீச்சபங்க ராஜயோகம் பெறுத்தும் தகுதி உடனே இருக்கும்போது ஏற்படும். அதே நிலையில் கடகத்தில் அமர்ந்த செவ்வாய் நீச்சம், அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம் அப்படிங்கும்போது கிடைக்கக்கூடிய நீச்சபங்க ராஜயோகம் என்பது அளவில் குறைந்ததாகத்தான் இருக்கும். இதுதான் அந்த டிஃபரன்ஸ். தன்னுடன் ஒரு உச்ச கிரகம் சேர்ந்து ஒரு நீச்ச கிரகத்துக்கு கிடைக்கக்கூடிய யோகம் என்பது அந்த வீட்டின் அதிபதி வேறு இடத்தில் வலுப்பெறுவதனால் கிடைக்கக்கூடிய யோகம்ங்கிறது குறைவு தான். இப்போ இங்கேயும் கூட கிரக இணைவு தான் அதிக பலம் வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். இதிலும் இருவேறு எதிரிகள் இணைந்த நிலையில் ஒரு கிரகத்துக்கு கிடைக்கக்கூடிய நீச்ச பங்குங்கிறது நல்லாவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், சனி பகவான் மேசத்தில் நீச்சம், சனி பகவான் மேசத்தில் நீச்சம். இங்கே செவ்வாயினாலோ சூரியனாலோ அந்த வீட்டில் அவர்கள் அமர்வது போது கிடைக்கக்கூடிய நீச்சபங்கம் என்பது நல்ல பலனை தருவதற்கு பதிலாக மோசமான பலனை அதிகமாக கொடுக்கும். சனி நீச்சம் மேசத்தில், கூட செவ்வாய் இருக்கார். செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்றவருங்கிறதுனால சனிக்கு நீச்சபங்கம் கிடைக்குது. ஆனால் இது செவ்வாய் சனி இணைவுங்கிற ஒரு மோசமான விளைவுகளையும் ஜாதகருக்கு கொடுக்கும். அதே மாதிரி நீச்ச சனியோடு உச்ச சூரியன் சேரும்போது சூரியன் சனி இணைவுங்கிற ஒரு மோசமான பலனையும் ஜாதகத்துக்கு கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ கிரக இணைவுகள் தான் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. கிரக பார்வைகளில் மிக உன்னதமான நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது குருவின் பார்வை. இந்த குருவுமே அதற்கு ஆட்சி உச்சம் மூல திரிகோணம்ங்கிற வலுவோடு இருக்கணும். அவர் வலுவாக பார்க்கிறாரா அல்லது வலு குறைந்து பார்க்கிறாரா என்கிற சூட்சமும் இங்கே உண்டு. இப்போ மகரத்தில் நீச்சம் பெற்ற குரு ரிஷபம், கடகம் மற்றும் கன்னி இந்த 3 வீட்டையும் பார்ப்பார். அந்த 3 வீட்டில் இருக்கிற கிரகத்தையும் பார்ப்பார். ஆனால் இந்த பார்வையின் தீட்சண்யமானது வெறும் 10% தான். 35%ங்கிறது இங்கே இல்லவே இல்லாமல் போயிடும். அதுவே கடகத்தில் உச்சம் பெற்ற குரு அங்கிருந்தபடி விருச்சிகம், மீனம், மகரம் 3ஐயும் பார்ப்பார். இந்த பார்வையின் வலு என்பது கிட்டத்தட்ட 50%க்கு மேலே நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். அங்கே இருக்கும் கிரகங்களையும் வலுப்படுத்தும் தன்மை கொண்டதாக இருக்கும். அப்போ பார்வை என்பது 2ஆம் நிலை பலம், இணைவு என்பது முதல் நிலை பலம். இந்த பலம் என்பதில் 2 விதமான பலன்களும் உண்டு. நல்ல விதமான பலமும் கெடுதலான பலன்களும் ஏற்படும். தன்னுடன் இணையும் கிரகத்தின் வலிமைக்கேற்ப இன்னொரு கிரகம் தனது வலிமையை அதிகப்படுத்தி கொள்ளும்போது ஏற்கனவே வலுவாக இருந்த கிரகம் தன் வலுவை இழக்கிறது என்பது தான் சூட்சம். இப்போ புதனும் சுக்கிரனும் மீனத்தில் இருக்காங்க. இங்கே சுக்கிரன் உச்சம்னா புதனுக்கு அவர் 3/4 பவரை கொடுத்துருவார், அவரை நீச்சபங்கப்படுத்துறதுக்காக. அதே நிலை தான் கன்னியில் புதனும் சுக்கிரனும் இருக்கும்போது உச்ச புதன் தன் வலுவை அனைத்தையும் சுக்கிரனுக்கு கொடுக்க வேண்டியது வரும். அங்கே சுக்கிரன் புதனுக்கு வலு தருவார், இங்கே புதன் சுக்கிரனுக்கு வலு தருவார். ஆக இவங்க முழுமையான உச்ச வலிமையோடு செயல்பட முடியாது. ஆனால் இந்த கிரக இணைவு என்பது நண்பர்கள் இருவரும் இணைவும்
மதன கோபால யோகமாகவும் லக்ஷ்மி நரசிம்ம யோகமாகவும் வேலை செய்யக்கூடிய தன்மை உடையதுங்கிறதுனால அங்கே யோகம் அதிகமாக மிகுதியாக வேலை செய்யும். அதுவும் தனது நட்பு லக்னங்களாக இருந்ததுன்னா முழுமையான வேலையை செய்யுங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் கிரகங்களின் இணைவு தான் பலமானது. பார்வையின் திறன் என்பது எப்போதும் பலம் குறைந்தது. அதிலும் மற்ற கிரகங்கள் காலி வீடுகளை பார்க்கும்போது அந்த வீட்டின் தன்மையை மாற்றி அமைக்கும் அளவுக்கு இவர்களின் பார்வை திறன் நிச்சயமாக இருக்காது. குருவுக்கு மட்டும்தான் அந்த பார்வை திறன் உண்டு. அதுவும் குருவின் நிலை எப்படிப்பட்டது என்பதை பொறுத்து தான். குரு பார்க்குறாரு, ஒரு செவ்வாய் தோஷ ஜாதகத்தை பார்க்குறோம். இங்கே செவ்வாய் தோஷத்தை குரு பார்க்குறாருங்கிறாங்க. அந்த குருவே மகரத்தில் நீச்சம், வீடு கொடுத்த சனி மேசத்தில் நீச்சம். இங்கே குருவுக்கு எங்கே இருந்து பார்வை வலு வருகிறது? அவர் பார்வையின் வலுவானது நீச்ச செவ்வாயின் வலுவை, அந்த செவ்வாய் தோஷத்தை கட்டுப்படுத்தும் அளவுக்கு எப்படி இருக்கும்னு கேள்விகள் எழுப்பும். அப்போ கிரக பார்வையை 2ஆம் நிலையில் வைத்து கிரக இணைவுகளே முதல் தர பலமானவை என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.